திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு அவார்ட் குடுக்கும் போதா, இல்ல ஆமா. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு விஷயத்த கேட்டாரு. இயக்குனர் கருப்பாணியப்பன்னு சொல்றாங்க. அடுத்த படம் எப்ப டைரக்ட் பண்ணுவீங்க? அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டாரு. நீங்க சொன்ன பதில் அத விட ரொம்ப முக்கியமானது. நான் வந்து படத்துல இயங்குறத தாண்டி சமூகத்துல இயங்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சமூகத்துல இயங்கிட்டு இருக்கீங்க. அடுத்து படம் அப்படிங்கிற விஷயத்திலயும் எனக்கு கவனம் இருக்குன்னு இப்ப பேட்டிக்கு நடுவுலயே ஒரு இடத்துல சொன்னீங்க. அடுத்து என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? தெரியல. இன்னைக்கு பிளான் இந்த பேட்டி தான். நாளைக்கு பிளான் நாளைக்கு யோசிச்சுக்கோ அப்படின்னு. நான் எப்பொழுதுமே என்னைய யாராவது ஒருத்தர் விரும்பி அழைத்தா, எனக்கு செய்ய வேண்டிய காரியம் 4 இருக்கு அப்படிங்கும்போது, அவருடைய விருப்பம் இதுவா இருந்தா அது பின்னாடி போவே முடிச்சிரும். ஏன்னா அவங்க கூப்பிட்டுருக்காங்க வந்து. அப்படித்தான் நான் போவேன். ஏன்னா நான் சும்மா இருந்தேன்ல, அவங்கள வந்து விரும்பி கேட்குறாங்க. அது இல்ல நான் பரவால்ல அரசியல் கேட்கல. அப்படின்னு. நான் திரைத்துறையில அடுத்த அதத்தான் சொல்றேன். திரையில வந்து நான் வந்து படம் டைரக்ஷன் பண்றதுக்காக அதுக்கான வேலைகள பார்த்து தயாரிப்பாளர சந்திச்சுக்கிறேன். இன்னும் எதுவுமே ஒண்ணும் முடிவாகல. அதனால எல்லாம் முடிவாயிரும். அது ஒண்ணும் சிரமம் இல்ல.